நான் அடைசினர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி எல்லா நீதிமன்றத்திலயும் எல்லா ஒரு பணிவான ஒரு என்ன சொல்றது அவங்க பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பல சட்டங்கள், ஒரு சட்டம் இல்ல பல சட்டங்கள் லேடிஸுக்கு கொண்டு வந்தாங்க. மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், என்ன ஆகட்டும், மெயின்டெனன்ஸ் ஜென்ஸும் போடலாம். ஆனா என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் பொண்டாட்டிங்க பெண்மணிகள் புருஷங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாங்கன்னா போடா போடா எல்லா வீட்லயும் நடக்கிறதா ஒரே வார்த்தை சொல்லி போலீஸ்காரன் அனுப்பிச்சிருவாங்க, எடுக்க மாட்டாங்க. இந்த ஆம்பளடா தூசிய தோல் மேல தட்டிட்டு போடா அப்படின்வாங்க, என்ன எடுக்க மாட்டாங்க. அதே ஒரு பெண்மணிகளுக்கு ரெண்டு சொட்டு கண்ணீரை வடிச்சுட்டு இருந்தாங்கன்னா உனக்கு என்கொயரி கூட வைக்காம ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்துல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. என்ன இப்ப வரவேற்கத்தக்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆண்களை அவமதித்தால் தண்டனை, புதிய சட்டம். பெண்களுக்கு செக், என்ன ஆண்களுக்கு திருப்பி திருப்பி செக் வச்சாங்க. பொண்டாட்டியோட வீட்டு பெண்மணிகள் பர்மிஷன் இல்லாம குடிச்சீங்கன்னா தண்டனை, திருப்பி திருப்பி அவங்க கொடுமைப்படுத்துறீங்க குடிச்சிட்டு வந்தாங்க தண்டனை அப்படின்னாங்க. இப்ப அதை மட்டுமே இல்லாம இப்ப புதிய சட்டம் பெண்களுக்கு செக். பாரதிய நியாய பிஎன்எஸ் 2023 இப்ப சேஞ்ச் ஆன சட்டத்தின் கீழ் ஒரு ஆணின் உயிருக்கோ உடைமைக்கோ அல்லது நற்பெயருக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் அடிச்சு ரத்தம் வர்றது மட்டும் இல்ல, அடிச்சு காயங்கள் ஏற்படுறது மட்டும் இல்ல, உடைமை அவங்க பொருளுக்கோ அவருக்கோ உயிர் காபத்தோ அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போய் அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி சண்டை போடுறதோ கெட்ட வார்த்தையில பேசியோ கொடுமைப்படுத்தினாலோ நற்பெயருக்கோ தீங்கு விளைவிக்கும் பின் ஒரு பெண் என மிரட்டால் அதாவது இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டினாலும் மிரட்டல் விடுத்தால் இச்சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படலாம். ஆத்திரமூட்டும் வகையில் ஒரு ஆணை அவமதிப்பது குற்றமாகும். 2 ஆண்டுகள் வரையும், கொலை மிரட்டல் போன்ற தீவிரமான மிரட்டல்கள் 7 ஆண்டுகள் வரையும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாதாரண மிரட்டினா 2 வருஷம், உன்னை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னா கொலை மிரட்டல் விட்டா சோத்துல விசைச்சிருவேன், ஊரோட வேலை போட மாட்டேன் கொலை மிரட்டல் விட்டா அந்த பெண்மணிக்கு 7 வருஷம் வரைக்கும் தண்டனை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியான செக் வச்சிருக்காங்க. வளர்ச்சி பெண்மணிகளுக்கு மட்டுமே சட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்க. ஆண்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சட்டம் இன்னும் அமலுக்கு வரல. இந்த சட்டத்தை இனிமே கொடுக்கல. அதாவது ஐபிசி அந்த காலத்துல இந்த மாதிரி, இப்ப பிஎன்எஸ் சட்டத்துக்கான நம்பர் கொடுக்கல. சட்டம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குடிச்சால் என்ன, குடிச்சிட்டு கொடுமைப்படுத்தினா பொண்டாட்டியோட பர்மிஷன் எல்லாம் குடிச்சா அந்த ஆணுக்கு தண்டனை அப்படி எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பெண் ஒரு வீட்டில் இருக்க ஆணை கொடுமைப்படுத்தினா கொலை மிரட்டல் விட்டா உன் பேரை உன் கம்பெனி வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து பேரை கெடுத்துருவேன்னு சொன்னாலும் 2 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் அமலுக்கு வரல, வரப்போகுது அப்படின்னு இருக்காங்க. வரவேற்கத்தக்க சட்டம். எப்படி பாக்குறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போறத ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் தயவுசெய்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறாங்க, ஷேர் பண்றாங்க. அதுக்கெல்லாம் நிறைய முக்கியமான காரணம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ ஆட்டோமேட்டிக் ஸ்க்ராலிங்ல நம்பர் 1 வரும். சரிங்களா? அப்புறம் யாருக்காச்சும் அப்படி ஆட்டோமேட்டிக் ஸ்க்ராலிங்ல வர்றது அவங்களுக்கு ஏதாச்சும் 1% ஒரு ஆளுக்காச்சும் ஆகும். தயவுசெய்து சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. கொண்டு பாக்குறீங்க, ஷேர் பண்றீங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு சட்டம். எல்லாருமே கேட்டுருந்தாங்க. எல்லா சட்டமும் பெண்மணிகளுக்கு தான். இந்த சட்டம் வச்சுன்னா நிறைய பெண்மணிகள் புக் ஆவாங்க, கேஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆம்பளைங்க. இன்னைக்கு சொல்ற குடும்பம் கெட்டு போயிருக்காதா, சீரழிஞ்சிருக்காதா, கட்டுப்படுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. உங்க கொடுமையில தாங்கிட்டு எதுக்குன்னா வேற ஆள் இல்லாம இல்ல, வேற பொண்டாடி கிடைக்காம இல்ல, வேற பெண்மணிகள் கிடைக்காம இல்ல, சண்டை போட்டு திருப்பி நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் நம்ம பேசுற பேச்சுக்கு ஒவ்வொரு மாதிரியே இருந்தீங்கன்னா அவன் அடங்கி போறான்னா குடும்ப சீரழிஞ்ச கூடாது. அப்படி ஒரே ஒரு காரணத்துக்காக தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்மணிகள்கிட்ட அடங்கி போறாங்கன்னா குடும்ப சீரழிஞ்சிடக்கூடாது ஒரே ஒரு காரணத்துக்காக. நீங்க அந்த மதப்பில் ஆடாதீங்க. உங்களுக்கும் செக் வச்சுட்டாங்க, சட்டம் வந்துருச்சு, அமலுக்கு வரணும், அவ்வளவுதான். சரிங்களா? சட்டம் வரும்னு இருக்காங்க கூட சீக்கிரம், ரொம்ப ரொம்ப கூட சீக்கிரத்துல. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.